மிகப்பெரிய பிரபலங்கள் தரிசித்து செல்லும் சித்தர். 12 வயசுல நான் பார்த்தீங்க வாக்கப்பட்டு வந்து இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருப்பார். முத்துராமலிங்க தேவரின் மானசீக குரு சோமப்பா சாமிகளின் வரலாறு. முத்துராமலிங்க தேவர் வரும்போது பார்த்துருக்கீங்க? இங்கிட்டு வரும்போது போகும்போது பார்த்துருக்கீங்க. ஐயா வந்து பார்த்துட்டு போவார். மதுரை திருப்பரங்குன்றம் கோயில் செல்லும் வழியில் அமைந்துள்ளது திருக்கூடல் மலை. மலையின் மீது சோமப்பா சுவாமிகள் ஆலயம் உள்ளது. இங்கே கேட்டதுமே கிடைக்கும், பிணிப்போக்கும், நலம் பெருகும் அருள் கிடைக்கும். சோமப்பா சுவாமிகளுக்கு பல பக்தர்கள் இருந்தனர். பக்தர்களின் பெயரை கேட்காமலேயே அவர்களை பெயர் சொல்லி அன்புடன் அழைக்கும் வழக்கம் கொண்டிருந்தார். தனது உயர்ந்த ஆன்மீக சக்தியின் மூலம் அவர் இதனை செய்தார். அவர் தனது நம்மவர்களின் வாழ்வில் அனைத்து விதமான நலன்களும் பெருகிட ஆசி வழங்கினார். சோமப்பா சுவாமிகள் ஸ்ரீ மாயாண்டி சுவாமிகளுடன் மிகுந்த பற்று கொண்டிருந்தார். இருவரும் இணைந்து அடிக்கடி ஆன்மீக விஷயங்கள் குறித்து உரையாடுவது வழக்கம். மாயாண்டி சாமியை பார்த்துருக்கீங்களா? அவரை நான் பார்க்கல, ஒருத்தன் பார்த்தேன். சோமப்பா பார்த்துருக்கீங்களா? சோமப்பா எப்படி இருப்பார்? இப்போ இருக்கிற மாதிரியே தான் இருப்பார். நீங்கள் பேசுவார் உங்கள்கிட்ட என்ன பேசுவார்? இன்னத்தினாலும் ஒன்று மனம் பேசுவார். நல்லா அவர் புதுசாக புரியாது. மாயாண்டி சுவாமிகள் மகா சமாதி அடைந்த போது சோமப்பா சுவாமிகள் அவரது திருமேனின் அருகே நின்று உற்று நோக்கினார். அப்போது மாயாண்டி சுவாமிகளின் உதடுகளில் ஒரு புன்னகை தருவதை மக்கள் கண்டனர். அவர் பக்தர்களின் பெயரை கேட்காமலேயே அவர்களை பெயர் சொல்லி அன்புடன் அழைக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார். தனது உயர்ந்த ஆன்மீக சக்தியின் மூலம் பல பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை மற்றும் செல்வம் ஆகியவற்றை அருளினார். சோமப்பா பார்க்கும்போது எத்தனை வயசு உங்களுக்கு? 12 வயசுல நான் பார்த்தீங்க வாக்கப்பட்டு வந்து. அப்போ பார்த்தீங்க அவரை. முத்துராமலிங்க தேவர், நாதஸ்வர இசை கலைஞர் MS பொன்னுத்தாய் உள்ளிட்டோர் அடிக்கடி இந்த ஆலயத்தை வந்து சுவாமிகளை தரிசித்துள்ளனர். தேவர் வருவாராம்ல, வருவார். அவரை பார்த்துருக்கீங்களா? முத்துராமலிங்க தேவரை அவர் என்ன பேசுவார் சாமிகிட்ட? அவர் என்ன பேசுவார் நமக்கு தெரியாது. நான் கீழே இருப்பேன், அவர் மேலே போவார். இங்கிட்டு வரும்போது போகும்போது பார்த்துருக்கேன். ஐயா வந்து பார்த்துட்டு போவார். சோமப்பா சுவாமிகள் 1968ஆம் ஆண்டில் மகா சமாதி அடைந்தார். அவரது சமாதி ஆலயம் திருக்கூடல் மலையில் சுமார் 50 அடி உயரத்தில் உள்ளது. மலை உச்சியில் உள்ள தண்டபாணி கோயிலுக்கு செல்லும் பாதையில் இது அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான ஆனி மாதத்தில் அவரது ஆராதனைகளால் கொண்டாடப்படுகிறது. அப்போது ஏராளமான பக்தர்கள் இவரது புனித ஆலயத்திற்கு வந்து தெய்வீக அருளை பெறுகின்றனர். மிக பெரும் பிரபலங்கள் கூட தங்கள் அடையாளங்களை காட்டிக்கொள்ளாமல் மிக எளிமையாக வந்து சோமப்பா சுவாமிகளை தரிசித்து செல்கின்றனர். கடலை மிட்டாய் சோமப்பா ஆலயத்தின் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. சிறிய மலைதான், ஆனாலும் அரிய அற்புதங்கள் நிறைய நடக்கின்றன என்பது இங்கு வருபவர்களின் கருத்து. சித்தர் ஆலயம் காலை 6 மணி முதல் 10 மணி வரையும், காலை 6 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும்.